இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸ் குழந்தைங்களை வச்சுதான் கண்டென்ட்டே கிரியேட் பண்றாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஏன் தவிர்க்கலாமே அப்படின்னு தான் இருக்கும். இந்த வயசுலயே அவங்களுக்கு எல்லா நாலேஜஸும் மெயினா இன்டர்நெட்ல இருக்கிற எல்லா நாலேஜஸும் எல்லா ஆப்ஸும் அவங்களுக்கு அத்துப்படி. அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், யூடியூப், ஆக்டிங், லைக், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இந்த வயசுலயே இதெல்லாம் உங்களுக்கு அவசியமா? ஏன் யோசிச்சு பாருங்க. உங்க யூடியூப் சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும், நிறைய வியூஸ் போகணும், அவங்க எல்லாருக்கும் பிடிக்கணுன்றதுக்காக நல்ல வீடியோ மேக் பண்ணணும்னு அந்த குழந்தைங்களை வச்சு நீங்க வீடியோ எடுக்கிறீங்க. அதுக்காக அந்த குழந்தைங்க நீங்க எவ்வளவு சிரமப்படுத்துறீங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. அந்த குழந்தைய திட்டுவீங்க, நிறைய பேர் அடிக்க கூட செய்வீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லி தரலாம். அதுவும் இந்த காலகட்டத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சொல்லி தரதுக்கு. அவங்க நாலேஜ் கெயின் பண்ற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கொடுங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ல உங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல சேர்த்து விடுங்க. அவங்க கூட நிறைய பேசுங்க, அவங்க கூட நிறைய நேரம் விளையாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இவ்வளவு வயசாகி நம்மளே நம்மள மாட்டிக்க முடியறதில்ல. நம்ம போன்ல அவ்வளவு அடிக்ட் ஆகி இருக்கும். அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏன் குழந்தைங்களுக்கும் அதையே சொல்லி கொடுக்கணும், அதையே என்கரேஜ் பண்ணணும்? இந்த வயசுல அவங்கள செதுக்குறதுலதான் எல்லாமே இருக்கு. அவங்க பெருசானதுக்கு அப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. So இந்த டைம் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சோ கொஞ்சம் யோசிங்க. தளபதி ஸ்டைல சொல்லணும்னா பிடிச்சா ஏத்துக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரீயா விடுங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் பார்ப்பேன். தேங்க்யூ.